சென்னை எழும்பூரிலிருந்து தஞ்சாவூர் வழியாக திருச்சி செல்லும் சோழன் எக்ஸ்பிரஸ் ரயில் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளது. செய்தியாளர் பாண்டியராஜன் இணைப்பில் இருக்கிறார். பாண்டியராஜன், வணக்கம். சென்னை எழும்பூரிலிருந்து தஞ்சாவூர் வழியாக திருச்சி செல்லும் சோழன் எக்ஸ்பிரஸ் ரயில் மற்றும் பிற ரயில்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. சென்னையிலிருந்து திருச்சி சொல்லக்கூடிய ரயில் தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை திருச்சி சோழன் எக்ஸ்பிரஸ் ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. விழுப்புரம் தாம்பரம் பயணிகள் ரயில் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக அந்த தகவலும் கிடைத்திருக்கிறது. சென்னை எழும்பூரில் இருந்து தஞ்சாவூர் வழியாக திருச்சி செல்லக்கூடிய சோழன் எக்ஸ்பிரஸ் ரயில் இன்று ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விழுப்புரம் தாம்பரம் பயணிகள் ரயில், புதுச்சேரி சென்னை எழும்பூர் எக்ஸ்பிரஸ் ரயிலும் இன்று ரத்து செய்யப்படுவதாக ரயில்வே நிர்வாகம் சற்று முன் அறிவித்திருக்கிறது. விக்கிரவாண்டி அருகே ரயில்வே பாலத்தில் அபாய அளவை தாண்டி வெள்ளம் செல்வதன் காரணமாக ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாகவும் ரயில்வே நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக தென்பெண்ணை ஆறு மற்றும் சங்கரபாணி ஆறு ஆகிய இந்த இரண்டு ஆறுகளிலேயுமே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. அபாய அளவை தாண்டி வெள்ள நீர் காய்ந்தோடும் காட்சிகளை நாம் காலையிலிருந்து தொடர்ச்சியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவண்ணாமலை மாவட்டம், விழுப்புரம் மாவட்டங்களில் பெய்த அதி கனமழை காரணமாக ஆற்றில் செல்லும் வெள்ள நீரின் அளவு அபாய அளவை தாண்டி இருப்பதாக ரயில்வே நிர்வாகம் தற்போது தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக சென்னையில் எழும்பூரில் இருந்து திருச்சி தஞ்சாவூர் செல்லக்கூடிய அந்த பயணிகள் ரயில், சோழன் எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாகவும் பிற ரயில்களும் ரத்து செய்யப்படுவதாகவும் இந்த வழி தரத்தை பயன்படுத்தக்கூடிய பிற ரயில்களே ரத்து செய்யப்படுவதாகவும் ரயில்வே நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. விக்கிரவாண்டி அருகே ரயில்வே பாலத்தை, ஆற்று பாலத்தில் அபாய அளவை தாண்டி வெள்ளநீர் செல்வதால் பயணிகளுடைய பாதுகாப்பு கருதி தற்பொழுது அந்த ரயில் சேவைகள் ரத்து செய்யப்படுவதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. இரண்டு ஆறுகளிலும் வெள்ளப்பெருக்கு, குறிப்பாக தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. சாத்தனூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்டிருக்கக்கூடிய நீரின் அளவு அதிகமாக இருப்பதன் காரணமாக கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. அதே போல சங்கராபரணி ஆற்றிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த இரண்டு ஆற்று பாலங்கள் வழியாக ரயில் கடந்து செல்லக்கூடிய பகுதிகளில் பயணிகள் ரயில் சேவைகள் ரத்து செய்யப்படுவதாக ரயில்வே நிர்வாகம் அறிவித்திருக்கிறது.